தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? இந்த புது வருடம் என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தையும் பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்றதுக்கு அற்புதமான வருஷமாக இருக்கும். கார்த்திகை மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவினுடைய அந்த தாக்கத்தினால் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவங்க ஃபேமிலியில் வந்து வரலாம். மகர ராசிக்கு என்ன மாதிரியான நற்செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? நல்ல செய்தி, கல்யாண செய்தி. முதல்ல குரு பார்க்குறாருல, எல்லாம் காத்திருக்காங்கல்ல, எப்போ கல்யாணம் ஆகுங்கிற செய்தி, நல்ல செய்தி வரும். இந்த வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இதில் கவனமாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 4வது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை, அழகான வீடு, அழகான காரு, அழகான மனைவி, இப்படி வாழ்க்கையில் எல்லாமே அழகு 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 அப்படி அமைய போகுது. அதெல்லாம் யோகம். இந்த வருடம் போட்டிகளில் வெற்றி பெறலாம், புது வேலைகளுக்கு போகலாம், எங்கே எதுன்னு தெரியாதவங்களில் வெற்றி பெற்று ஒரு பிரமாதமான அந்த ஒரு மகத்துவத்தை படைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்குமா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நேயர்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோமா. மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? நிச்சயமாக கடந்த சில வருடங்களாக இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு புது வருடமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு குருவாகிறார். அவர் வந்து 3ஆம் பாவாதிபதியாக இருந்து 7க்கு வருகிற போது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் பெரியவர்களின் உதவிகள் கிடைக்கும். யாரென்று தெரியாதவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. உழைத்து முன்னுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் பொருத்தமான இடத்துல இவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதுபோல் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் கூடவே செவ்வாயும் அமர்ந்து தான் இந்த வருஷம் பிறக்குது. பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, 3-6-11 முடிசூடா சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தின்னே பேர். அப்போ அந்த அமைப்போடு இந்த வருடம் போட்டிகளில் வெற்றி பெறலாம், புது வேலைகளுக்கு போகலாம், எங்கே எதுன்னு தெரியாதவங்களில் வெற்றி பெற்று ஒரு பிரமாதமான அந்த ஒரு மகத்துவத்தை படைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் மிச்சம் வைக்க ஆரம்பிப்பாங்க, செலவுகளை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இது எதுக்கும் நமக்கு தேவை அப்படின்னு அதை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களை என்றைக்கு நன்றாக புரிஞ்சிக்க முடியுதோ அன்றைக்கி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிஸ்டம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணங்கள், கடல் கடந்த வாணிபம், புதிய தொழில் விருத்திகள், இந்த வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த புது வருடம் என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தையும் பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்றதுக்கு அற்புதமான வருஷமாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மகர ராசி நேயர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்? எப்போவுமே அவங்க கவனமானவர்கள் தான். ரொம்ப சிந்தித்து, அதுவும் இந்த உத்திராடம் திருமணம்லாம் கொஞ்சம் உஷாரான இருப்பாங்க. அதனால் பொதுவாகவே அவர்களுக்கு அந்த குணம் என்பது உண்டு. இந்த வருடம் வந்து கொஞ்சம் அவங்க ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தலாம். பட் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இல்லை, அவங்க போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு வருகிறார் நவம்பர் மாதத்தில். ஸோ ஐப்பசி மாதத்திற்கு, அந்த கார்த்திகை மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவினுடைய அந்த தாக்கத்தினால் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவங்க ஃபேமிலியில் வந்து வரலாம். பட் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 7.5 சனி பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப அப்படியே
அவங்க டைம் டேபிள் போட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இல்லை. கொஞ்சம் ப்ரீதிங் டைம் இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பீரியட் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு. அதை அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல், இப்போ அவர் சொன்னார் ஆரம்பத்தில் மகர ராசிக்காரர்கள் எப்படி வேலை செய்வாங்க எல்லாம். ஸோ உங்களுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இதில் கவனமாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மகர ராசிக்கு என்ன மாதிரியான நற்செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? நல்ல செய்தி, கல்யாண செய்தி. முதல்ல குரு பார்க்குறாருல, எல்லாம் காத்திருக்காங்கல்ல, எப்போ கல்யாணம் ஆகுங்கிற செய்தி, நல்ல செய்தி வந்துடுது. பொதுவாகவே குரு பகவான் புத்திரகாரகங்கிறனால புத்திரபாக்கியம் பற்றி நல்ல செய்தியும் வந்துடுது. ஆனால் இவர்களுக்கு என்ன விஷயம்னா, ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று சேர்ந்து வருஷம் துவங்குது, பராபவ வருஷம். அப்போ இவங்களுக்கு முயற்சிக்கு, அதுவும் முயற்சி ஸ்தானத்தில் அப்படி சேருது அப்படிங்கும்போது முயற்சிக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் பெரிய வெற்றி இருக்கும், அது சந்தேகம் இல்லை. ஆனால் நான் இதில் எப்படி பார்க்குறேன்னா, இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை வந்து புதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல அப்படி அமர்வது, பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இவங்க இருக்கணும். எந்த ஒரு கையெழுத்து விஷயத்திலும் வாக்குறுதி கொடுக்குற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்கள் இப்போ கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள், 3வது ஸ்தானம் இந்த கேள்வி ஸ்தானம்னு சொல்கிறோம் பாருங்க, காதுக்கு வரக்கூடிய சில செய்திகள் இவர்களை கலங்கடிக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு வேணும்னே இவங்களை வந்து கலங்கடித்து இவங்களை தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக, யாரை என்ன வேணால் சொல்லட்டும் அப்படின்னு இவர்கள் தன்னுடைய செயலை பார்த்துக்கிட்டே போகணும். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொத்து வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், சொத்து சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஒரு இடம் வாங்குறாங்க, ஒருத்தருக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்ட ஆட்கள் இவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பின்னால் பிரச்சனையே பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட் இவங்கள்ட்ட போட்டுருவாங்க, வாங்கிக்கிட்டு இடையில புரோக்கர் மாதிரி இருந்துக்கிட்டு இவங்கள்ட்ட அந்த சொத்தை அடுத்தவங்கள்ட்ட விற்று கொடுக்குறேன் காலஞ்சாழ்த்தி இவங்களை மிரட்டி சொத்தை அபகரிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மகர ராசிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் பார்ப்பதனால நல்லவர்கள் தலையிட்டு காப்பாற்றி விடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 4வது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை, அழகான வீடு, அழகான காரு, அழகான மனைவி, இப்படி வாழ்க்கையில் எல்லாமே அழகு 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 அப்படி அமைய போகுது. அதெல்லாம் யோகம். இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, நல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது, எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குவது, எலக்ட்ரிக் கார் வாங்குவது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நடக்கும். குருவுடைய பார்வையினால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படும். நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் ஏற்படுவார். இவங்களுக்கு வந்து என்ன துன்பம் வந்தாலும் மனது விட்டு பேசுவதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்கள் இவர்களுக்கு சரியான வழிகாட்டிகளாக அமைவார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய வீடு தான் மகர ராசி. இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்கள் கடினமான உழைப்பாளிகள், உழைப்பினால் உயரக்கூடியவர்கள். அப்படி உழைத்து உழைத்து முன்னேறுவார்கள். நல்ல இறைவனுடைய திருவுளமும் இவர்கள் மீது இருக்கிறது, நல்ல குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே கல்வி, வாழ்க்கையில் பொருளாதார விஷயம் எல்லாவற்றிலும் நல்ல உயர்வு வந்து பராபவ வருஷம் வாழ்க்கையில் நெஞ்சை நிமித்தி வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இவங்களுக்கு இருக்க போகுது.